todo fim de semana. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி இரவு நேர சாப்பாட்டுக்காக ஆட்டு ஈரல் கறியும் இடியப்பம் அதோட மட்டன் சம்பளம் தான் செய்ய போகிறேன். வாங்க நாங்கள் ரெசிபிக்குள்ளே போவோம். நாங்கள் முதல் இப்போ சட்டியை சூடாக்கிட்டு நானே மண் சட்டியில் சமைக்கிறேன்னு சொன்னால் மண் சட்டியில் சமைக்க சும்மா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் மண் சட்டியில் சமைக்கிறேன்னா நீங்களும் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சட்டியை சூடாக்கிட்டு நாங்கள் என்ன பாய்ப்போமோ அந்த கொஞ்சம் விடுவோம். இப்போ எண்ணெய் கொதித்த உடனே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்ப்போம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன். நான் நிறைய தான் இஞ்சியும் பூண்டும் எடுத்தேன்னா விட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் ரம்பையிலையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன், அதுவும் சேர்க்குறேன். அதோட ஒரு பச்சை மிளகாயும் பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். நான் ஈரல் மிளகு வறுவல் செய்கிறேன்னா இன்றைக்கி ஈரல் கறி ராய் பண்ணி பார்க்க போகிறேன். இடியப்பத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வடிவாக பொன்னுரமாக நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெட்டி கழுவி வச்சிருக்கிற ஆட்டீரல் இதோட கொஞ்சம் ஆட்டு இறைச்சியும் மிக்ஸ் ஆகிருக்குது, அதையும் சேர்க்குறேன். மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சேன்னா சேர்க்குறேன். இது நல்லா அவிய வேணும். நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை நல்லா அவிய விடணும். இதில் நான் 1 கிலோ ஈரல் எடுத்துருக்குறேன். ஈரலும் ஆட்டிறைச்சி கொஞ்சம் ஈரல் தான் கூட இருக்குது. இதை இப்போ மூடி விடுவோம் நல்லா அவியறதுக்காக. இப்போ ஈரல் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் எங்களோட யாழ்ப்பாண கரைத்தூள் கொஞ்சம் போட போகிறேன். பால் கொஞ்சம் ஆகியத்துக்கும் இது 2ஆம் பால் தான் விட்டோம்னா எங்களை நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் கரைத்தூள் சேர்ப்போம். நான் 2 கரண்டி கரைத்தூள் சேர்க்குறேன். நீங்களும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. சேர்த்துட்டு ஒரு மாதிரியாக நாங்கள் கிளறி விட்டுட்டு இந்த பால் அவிஞ்ச பிறகு 1ஆம் பால் சேர்க்கலாம். பாலும் சேர்த்தாச்சு. இனி கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் போட போகிறேன்.
பெருஞ்சீரகத்தூளில் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கருவேப்பட்டை மூட்டு சேர்ந்து கொஞ்சம் மெல்லிசாக சூடு காட்டி போட்டு வந்து நல்ல வடிவாக அரைச்சேன்னா அரைச்சிட்டு சேர்ந்துன்னா இது வந்து ஆட்டிறைச்சி கறிகளுக்கு கட்டாயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் சமைக்கிறீங்க. இது சேர்த்துனேன் ஆட்டிறைச்சிக்கோ கோழி இறைச்சிக்கோ இது வந்து டேஸ்ட்டாக கொடுக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையாக தூவி விட வேண்டியதான். இப்போ வந்து ஆட்டு ஈரல் கறி வச்சுட்டேன். இனி வந்து இடியப்பம் வைக்க வேணும். இப்போ இடியப்பம் வைக்க போகிறேன். இனி அடுத்தது இடியப்பம் தான் வைப்போம். இப்போ வந்து இடியப்பம் வைக்க போகிறோம். இடியப்பத்துக்கு வந்து நான் இந்த அம்மா தான் எடுத்துருக்கேன். இன்றைக்கு வந்து இந்த அம்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இது எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு வந்து ஒரு லேசான சுடு தண்ணி காணும். ஓம் போட்டர்னு சொல்லுவாங்க. அந்த சுடு தண்ணி காணும். நம்ம தேவையான அளவுக்கு எடுப்போம். காணும் மண் வடிவாக இந்த எடுத்துட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் உப்பு போட்டு பெரிய பத்துக்கமாக குழைக்கிற மாதிரியே குழைக்கலாம். ஆனால் என்ன சுடு தண்ணி நல்லா உப்பு சூடான சுடு தண்ணி விடக்கூடாது. ஒரு கைப்பதான் எடுக்கிற மாதிரி அந்த ஓம் போடுறன்னு சொல்லுவாங்க. அந்த சுடு தண்ணி தான் எடுக்க வேணும். வரைக்கு வந்து சுடு தண்ணி சுட வச்சுருந்தேன். கொஞ்சம் மெல்லிய சூடு அதை கொஞ்சம் விட்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு குளிப்போம். இந்த மாவில் இடியப்பமாக வச்சா நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க. நான் ஒருக்கா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த மாவை நல்ல வடிவாக குழைச்சி எடுத்துட்டு தண்ணி பத்தாத கொஞ்சம் விடுவோம். குழைச்சிட்டு வருவோம். இப்போ வந்து மாவை நம்ம வந்து குழைச்சி எடுத்துட்டு இனி வந்து நாங்கள் இடியப்பத்தை புளிக்க வேண்டியது தான். இப்போ வந்து நாங்கள் வந்து இடியப்பத்தை புளிஞ்சு எடுப்போம். இது வந்து நல்ல சொஃப்டாக இருக்கிறபடியாக அவ்வளவு இந்த மாவை உடல் வந்து புளிகிறதுக்கு சுகமாக இருக்கும். இது புளிஞ்சு எடுப்போம். நல்ல சுகமாக இருக்கிறது புளிகிறதுக்கு. இந்த பிள்ளை இட்லி பானை வச்சுட்டு இடியப்பமாக விற்கிறதுக்கு நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சில பேர் கூடுதலாக இதில் தான் இப்போ எல்லோரும் கொழும்புல இடியப்பம் புட்டு எல்லாம் அவிக்கணும். நானும் அதான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்தால் திருப்பி ட்ரை பண்ணலாம்ல. இங்கே வந்து நாங்கள் ஒரு இந்த அவிப்போம். தண்ணியை கொதிக்க விட்டுட்டேன். இங்கே வந்து இதை வந்து அவிச்செடுக்க வேண்டியதான். கோதுமை மாவில் அவிக்கிற இடியப்பத்தை விட இந்த இடியப்பம் நல்லா சொஃப்டாக வரும். இடியப்பம் எல்லாம் புளிஞ்சாச்சுது. இதே நீ அவிச்செடுக்க வேண்டியதான். சம்பளம் செய்துட்டேன். மட்டன் சம்பளம் செய்துட்டேன். கறியும் வச்சுட்டேன். இனி வந்து இடியப்பத்தை எல்லாத்தையும் அவிச்செடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இடியப்பம் எல்லாம் புளிஞ்சாச்சுது. இதே நீ அவிச்செடுக்க வேண்டியதான்.
சம்பளம் செய்துட்டேன், மட்டன் சம்பளம் செய்துட்டேன், கறியும் வச்சுட்டேன். இனி வந்து இடியப்பத்தை எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். இரவு இதை சாப்பாடு ரெடி. இது மட்டன் சம்பல். இந்த மட்டன் சம்பல் வீடியோ இன்னொரு நாளே போடுறேன். இது ஈரல் கறி, இது இடியப்பம். இதுதான் எங்களோட இரவு சாப்பாடு இந்த சண்டைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.